அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் 4-5 கிரகங்கள் கூடி கூடி சுபர்களால் பார்க்கப்படுவது, சுபரான குருவால் பார்க்கப்படுவது மிகவும் நல்லது. 12ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவடையுது. இதன் மூலம் உங்களுக்கு பண செலவுகள், சுப செலவுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டு. உங்களுக்கு ஏதாவது வாகனம் வாங்குவது, இடம் வாங்குவது, வேற ஏதாவது 2 சக்கர வாகனம், அதாவது 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய ஐடியாவில் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எதிலும் தடை, குழப்பம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்னெல்லாம் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எது நடக்குதோ அது நல்லதுங்கிற மாதிரி இருந்துக்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். 8, 12ஆம் இடங்களில் சுபர்கள் பார்வை இருக்கிற காரணத்தினாலும், 4ஆம் இடத்தில் குரு இருக்கிற காரணத்தினாலும் வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. வெளி மாநிலங்கள், அதாவது வெளிநாட்டுக்கு போகிறவங்க பாஸ்போர்ட்டு, விசா மாதிரியான சில விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸு கைக்கு வந்து சேரும். 7.5 சனி உங்களுக்கு ஜென்மச்சனியாக நடந்துட்டு இருக்கிற காரணத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதல் நல்லது. ஹனுமன் சாலிசா படிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். சனிக்கிழமை பிடிங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஜென்மச்சனியை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுடைய சகோதர உறவுகள், சகோதரர்கள் ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதன் மூலம் சில நற்பலன்களை அடைவீர்கள். நன்றி.